வங்கதேசம் செய்த சிறப்பான சம்பவத்தால் வருத்த எடுக்கப்பட்ட ஆஸ்திரேலியா. படுக்கல் சதத்தால் 460 ரன்களை இலங்கைக்கு முன்பாக குவித்த இந்தியா. வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்க ஸ்போர்ட்ஸ் 7. முதலாவது ஆஸ்திரேலிய மண்ணில வங்கதேச அணி செய்திருக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் பத்தி அப்டேட்டுக்கு வருவோம். டார்வின் மைதானத்துல வங்கதேசம் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டி நடந்துச்சு. டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலிய அணி முதல்ல பேட்டிங் செய்யற ஒரு சான்ஸை எடுக்க ஓபனிங் இறங்கின வெதரால் 23 ரன்னையும் டிராவிஸ் 20 ரன்னையும் எடுத்து அவுட் ஆனாங்க. ஒன் டவுன் இறங்கின லபிஷன் 20 பந்துகள் ஸ்ட்ரகிள் பண்ணி இவரோட பந்து வீச்சுல வெறும் 1 ரன்னை எடுத்து பெவிலியன் நோக்கி நடைய கட்டினாரு. அந்த சூழல்ல கிரீஸுக்கு வந்த கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் சிறப்பா ஒரு பக்கம் விளையாட இன்னொரு பக்கம் அவருக்கு தேவையான சப்போர்ட் பெரிய அளவுல கிடைக்கவே இல்லை. விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி மட்டும் தன்னுடைய பங்குக்கு 21 ரன் எடுத்து கொடுக்க மற்ற எல்லா வீரர்களும் சொற்ப ரன்கள்ல டொப்புன்னு அவுட் ஆயிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் தன்னுடைய நங்கூர ஆட்டத்தை நச்சின் வெளிப்படுத்தின ஸ்டீவ் ஸ்மித் 109 பந்துகள்ல 71 ரன் எடுத்து 9வது விக்கெட் அதான் அவுட் ஆனாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலிய அணி தொடர்ந்து அதிரடியா விளையாட முயற்சி பண்ணி விக்கெட்டுகளை இழந்துகிட்டே இருந்ததோட விளைவா முதல் இன்னிங்ஸ்ல வெறும் 53 ஓவர்கள் ஆடின நிலையில 198 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. வங்கதேச அணி தரப்புல அட்டகாசமா பந்து போட்ட ஃபாஸ்ட் பவுலர் ஹசன் மபூதுக்கு 6 விக்கெட்டுகள் கிடைச்சது. மற்ற ஃபாஸ்ட் பவுலர்களும் சிறப்பா பந்து போட்டு தங்களுக்குள்ள விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து அந்த மொமெண்டத்தை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ற மாதிரி வங்கதேசத்துடைய பேட்டிங் அமைஞ்சது. ஓபனர் ஷட்மன் இஸ்லாம் வெறும் 30 ரன் எடுத்துட்டு அவுட் ஆனாலும் இன்னொரு பக்கம் இறங்கின இளம் வீரர் தன்சிதாசன் வெறும் 2வது டெஸ்ட்ல தான் ஆடுறோம் அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரு நிலையில இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம ஆஸ்திரேலியாவுடைய பவுலிங்க அற்புதமா எதிர்கொண்டு சூப்பரா விளையாடினாரு. மறுமுனையில அனுபவம் வாய்ந்த மொமினுல் ஹக் 49 ரன் அடிச்சு அவுட் ஆனாலும் அடுத்து ஷாண்டோ கூட ஜோடி சேர்ந்து சிறப்பா விளையாடின தன்சிதாசன் டீமுடைய ஸ்கோரை வேகமா உயர்த்தினாரு. தன்னுடைய முதலாவது டெஸ்ட் செஞ்சுரிய இந்த இன்னிங்ஸ்ல எடுத்த தன்சித் 107 ரன்ல அவுட் ஆனாரு. மறுமுனையில சூப்பரா விளையாடின ஷாண்டோவும் தன்னுடைய பங்குக்கு 84 ரன்னை சேர்த்த அனுபவம் வாய்ந்த முஷ்பிகரையும் 36 ரன்களை எடுத்து அவுட் ஆனாரு. அடுத்தது வந்த லிட்டன் தாஸ் ரன்னதும் எடுக்காம கிளம்ப நைட் வாட்ச்மேனா களமிறங்கின ஹசன் மஹமூத் கூட சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாரு மெஹதி ஹசன் மிராஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து டீமுடைய ஸ்கோரை 400 தாண்ட வைக்க சிறப்பான லோவர் ஆர்டர் பிளரிஷோட விளைவா 426 ரன்களை 138 ஓவர்கள்ல சேர்த்தாங்க வங்கதேச அணி. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அற்புதமா பந்து வீசின அனுபவம் வாய்ந்த ஜார்ஜ் ஹேசல்வுட்டுக்கு மட்டும் 6 விக்கெட் கிடைச்சது. மத்த எல்லா பவுலருடைய பந்து வீச்சுமே ரொம்பவே சுமாரா தான் இருந்தது. இதனால முதல் இன்னிங்ஸ்ல ரொம்பவே கம்மி ரன்னு, இது 10வது 228 ரன் முன்னிலை பெற்றிருந்த நிலையில வங்கதேச அணி மீண்டும் பந்து வீச்சு களத்துக்கு வந்தாங்க. ஓபனர் வெதரால்ட இந்த முறை ஹசன் மஹமூத் டக் அவுட்லயே ஸ்டெம்பா பறக்க விட்டு வெளியே துரத்தினாரு. அதை தொடர்ந்து டிராவிஸ் ஹெட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஹசன் மஹமூத் பந்து வீச்சுல இன்சைட் டச் பண்ணி போல்ட் ஆகி வெளியே போனாரு வெறும் 17 ரன்னுக்கு. அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணின லபிஷன் ஸ்டீவ் ஸ்மித் கூட ஜோடி சேர இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி ஸ்டாண்டை கட்டமைச்சாங்க. இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் விளைவா ஆஸ்திரேலிய அணி மீண்டலாம்னு நினைக்கும் போது 31 ரன் எடுத்திருந்த லாபிஷன் தைவில் இஸ்லாம் பந்து வீட்டுல ஸ்டெம்பா பறிகொடுத்துட்டு போனாரு. மறுமுனையில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட நாயகனா இருந்த ஸ்டீவ் ஸ்மித் 44 ரன்கள்ல மெஹதி ஹசன் பந்து வீச்சுல ரிட்டர்ன் கேட்ச கொடுத்து கிளம்ப ஒரு கட்டத்துல எங்க இன்னிங்ஸ் தோல்வி தோற்றுவோமோ அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஆஸ்திரேலியன் டீம். அந்த நிலையில இருந்து காப்பாற்றுற ஒரு விஷயத்த சிறப்பா செஞ்சாங்க ஆல்ரவுண்டர் கேமரான் கிரீன் மற்றும் விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட டீம் சரிவிலிருந்து மீண்டு இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்த்தாங்க. இருந்தாலும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு தேவையான டார்கெட்டை அடிக்கிறதுக்குள்ளவே வங்கதேச பவுலர்கள் எல்லாரும், அதுலயும் குறிப்பா மெஹதி ஹசன் மிராஸ் தன்னுடைய சுழல் வலையில ஆஸ்திரேலிய அணியை சிக்க வச்சாரு. தொடர்ந்து மிராஸ் விக்கெட்டுகளை கைவரிசையை காட்டி எடுத்துக்கிட்டே இருக்க மற்ற பவுலர்களும் தங்களுடைய பங்குக்கு விக்கெட்ஸை எடுத்து சிப்பின் பண்ண ஆஸ்திரேலிய அணி கடைசியில 94வது ஓவர்ல 284 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. 2வது இன்னிங்ஸ்ல சூப்பரா விளையாடின கேமரான் கிரீன் 101 ரன் எடுத்து கடைசி 9வது விக்கெட்டா அவுட் ஆனாரு. டெய்லண்டரை வச்சுட்டு அவரால செய்ய முடிஞ்ச அந்த எஃபர்ட்ஸ் விளைவா ஆஸ்திரேலியா அணியால வெறும் 56 ரன்கள் மட்டுமே முன்னிலை எடுக்க முடிஞ்சு. அதை தொடர்ந்து 57 ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற நிலையில வங்கதேச அணி கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட நாயகன் தன்சிதாசன் இந்த முறை ரன்னை எடுக்காம கிளம்ப இன்னொரு பக்கம் மொமினுல் ஹக்கும் ஷட்மன் இஸ்லாமும் சேர்ந்து மீத இருந்த எல்லா ரன்களையும் அடிச்சு டீமுடைய ஸ்கோரை 15வது ஓவர்ல வெற்றி இலக்க எட்ட வச்சாங்க 9 விக்கெட் வித்தியாசத்துல. ஷட்மன் இஸ்லாம் 25 ரன்னோடையும் மொமினுல் ஹக் 30 ரன்னோடையும் கடைசி வரைக்கும் நாட் அவுட்ல இருக்க அந்த விழுந்த ஒரு விக்கெட்டையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் எடுத்த ஹேசல்வுட்டை எடுத்துட்டு போனாரு.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 6 விக்கெட், நைட் வாட்ச்மேனா 92 பந்துகள் தாக்கு பிடிச்ச ஒரு 14 ரன்கள் மற்றும் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பந்து வீசி ஒரு 3 விக்கெட்னு சொல்லி எடுத்திருந்த பவுலர் ஹசன் மமூதுக்கு ஆட்டநாயகன் விருது கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இந்தியா இலங்கை அணியுடைய டெஸ்ட் சீரிஸ் விவரத்துக்கு வந்துருவோம். டாஸ் வீச இந்தியன் கேப்டன் சுப்மன் கில் பேட்டிங்கை தேர்வு செய்ய, அதுவும் இந்த டர்ன் ஆகக்கூடிய காலே பிச்சில் அது சூப்பர் டிசிஷனாவே அமைஞ்சது. ஓபனிங் இறங்கின ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் ஜோடி அதிரடியா 70 ரன்களை சேர்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒன் டே கிரிக்கெட் ஸ்டைல்ல 80க்கு மேலான ஸ்ட்ரைக் ரேட்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆடிக்கிட்டு இருந்த ஜெய்ஸ்வால் 37 பந்துகளை சந்திச்சு 32 ரன்கள் எடுத்திருந்த நிலையில தேவையில்லாத ஒரு ரிஸ்கி ரன்னை ஓட முயற்சி பண்ணி ரன் அவுட் ஆகி வெளியே போனாரு. அதை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த படிக்கல் கூட ராகுல் ஜோடி சேர இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான செஞ்சுரி பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்புடைய விளைவா இந்தியா அணியுடைய ஸ்கோர் வேகமா உயர ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் படிக்கல் பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் அடிச்சு இலங்கையுடைய பந்து வீச்சை தம்சம் செய்ய, இன்னொரு பக்கம் நங்கூரமா நச்சுன்னு விளையாட ஆரம்பிச்சாரு ராகுல். நிதானமான ஆட்டத்துடைய விளைவா ராகுல் தன்னுடைய ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண, இன்னொரு பக்கம் சூப்பரா விளையாடின படிக்கல் தன்னுடைய முதலாவது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செஞ்சாரு. அந்த நிலையில 77 ரன்கள் எடுத்திருந்த நிலையில ராகுல் முதல் நாள் ஆட்ட நேரத்துடைய நடுவிலேயே ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி கிராம்ஸ் காரணமா வெளியேறினார். அதை தொடர்ந்து வந்த ரிஷப் பந்த் தன்னுடைய பங்குக்கு கடைசி சில ஓவர்கள்ல 27 ரன்களை சேர்க்க முதல் நாள்ல 2 விக்கெட்டுக்கு 288 அப்படின்ற ஒரு வலுவான நிலையில இந்திய அணி முடிச்சாங்க. சுப்மன் கில் 2 டவுன் பேட்ஸ்மேனா களமிறங்கி வேகமா ரன் அடிக்க முயற்சி பண்ணி வெறும் 16 ரன்கள்லயே பிரபத் ஜெயசூர்யாவோட சுழல்ல சிக்கி அவுட் ஆனாரு. இப்படி இந்திய அணிக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சாலும் அத 2வது நாள்ல தொடர்ந்து டிராகன் பண்ற வேலைய இந்திய அணி செய்ய, ஆனா ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் வேற ஒரு ஐடியாவோட வந்தாங்க. முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில 27 ரன்னோட ஆடிக்கிட்டு இருந்த பந்த 39 ரன்லயே முடிச்சு விட்டாங்க ஸ்ரீலங்கன் பவுலர்கள். அதை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த ராகுல் தன்னுடைய டாலியில மேற்கொண்டு 5 ரன்னை மட்டுமே சேர்த்து 82 ரன்கள் எடுத்து தன்னுடைய விக்கெட்டையும் கொடுத்துட்டு போனாரு. அடுத்தது கிரீஸுக்கு வந்த துருவ் ஜூரல் ஒரு பக்கம் நங்கூர ஆட்டத்தை வெளிப்படுத்தி டீமோட ஸ்கோரை வேகமா உயர்த்த நினைக்கும் போது, அந்த நிலையில இன்னொரு பக்கம் சதமடிச்சு ஆடிட்டு இருந்த படிக்கல் 167 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. அதை தொடர்ந்து பிரஷர் முழுக்க ஜூரல் தோல்ல விழ அவர் அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணி அதிரடியா விளையாடி 68 பந்துகள்ல 51 ரன்களை குவிச்சாரு. இன்னொரு பக்கம் ஜடேஜா 14, மனோ சுதர் ஒரு 24 சொல்லி ரன்களை இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் சேர்த்து கொடுக்க டீமோட ஸ்கோர் வேகமா உயர்த்த ஆரம்பிச்சாங்க. கடைசியில 2வது நாள் ஆட்ட நேர இறுதியில 9 விக்கெட்டுகளை இழந்த இந்தியன் டீம் 460 ரன்கள் அப்படின்ற ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க. ஆட்ட நேர இறுதியில குல்தீப் யாதவ் 12 ரன்களோடையும் 11 பேட்ஸ்மேன் கிரீஸ்ல உள்ள வந்திருந்த பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னோடையும் களத்துல இருந்தாங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் புதுமுக வீரராக களமிறங்கின்ற ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவரும் அனுபவம் வாய்ந்த லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பிரபத் ஜெயசூர்யாவும் விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுத்திருந்தாங்க. இப்படி முதல் 2 நாள்கள்ல ஒரு பெரிய ஸ்கோரை இலங்கை முன்னாடி இந்திய அணி வச்சிருக்க, இலங்கை அணி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினாரியோவா 3rd டேல பேன் அவுட் ஆக இருக்கு. ஒரு பக்கம் ஆஸ்திரேலிய அணிய ஆஸ்திரேலியன் சாயிலே வச்சு வங்கதேசம் தம்சம் பண்ணி இருக்க, இப்போ இலங்கை அணிய இலங்கை மண்ணில அதுவும் அவங்களுக்கு சாதகமான ஸ்பின் டிராக்ஸ்ல இந்திய அணி தம்சம் பண்ண போதா, இல்ல வழக்கமான இந்தியாவுடைய ஸ்பின் வீக்னஸ பயன்படுத்தி இலங்கை அணி இந்த தொடர்ல ஏதாவது சாகசங்கள் பண்ண போதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ உங்களுடைய தருணம். வங்கதேசத்துடைய இந்த அசத்தலான வெற்றி பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஆஸ்திரேலிய அணி அவங்களுடைய பொறுப்பில்லாத பேட்டிங் மற்றும் ரொம்ப லூஸான பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் காரணத்தினால இந்த டெஸ்டை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய வீரர்கள் இவ்வளவு மோசமா கேட்ச் விட்டெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த டெஸ்ட்ல அவ்வளவு மோசமா அவங்களுடைய ஃபீல்டிங்கும் கேட்சிங்கும் இருந்துச்சு. சோ உங்களுடைய கருத்து இது குறித்து என்ன? இந்திய அணி இந்த டெஸ்ட் சீரிஸை 2-0 சொல்லி தட்டி தூக்குவாங்களா? பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.